திருப்புகழ் 702. விலை அறுக்கவு முலை மறைக்கவு மனம் துன்று செழுந்தார் புனை முகில் குழல்தனை அவிழ்க்கவும் விடம் கஞ்சம் சரம் சேர் விழி வெருட்டவும் மொழி புரட்டவு நினந்துன்றும் சலம்பாய் உதிர நீருடனே வெளியில் நிற்கவும் வலிய முட்டரை எதிர்ந்தும் பின்தொடர்ந்தே இலை சுணப்பொடி பிளவு எடுத்து இடை திரும்பும் பண்பர் அன்றே என உரைத்து அவர் தமை வரப்பணி உடன் கொண்டு அன்புடன் போய் சயன பாயலின் மேல் கலை நெகிழ்க்கவும் மயல் விளைக்கவு நயம் கொண்டு அங்கிருந்தே புனகி இட்டு உளப்பொருள் பறித்து அற முனிந்து அங்கு ஒன்று கண்டே கலகமிட்டு அவர் அகல அடித்த பின் வரும் பங்கு அங்கு உணங்க ஓர் புதிய பேருடனே கதைகள் செப்பவும் வல சமர்த்திகள் குணம் கண்டும் துளங்கா மனிதனில் சிறு பொழுதும் உற்று உற நினைந்தும் கண்டு உகந்தே கடிமலர் பதம் அணுகுதற்கு அறிவிலன் பொங்கும் பெரும் பாதகனை ஆளுவையோ சிலை தனை கொடு மிக அடித்திட மனம் தந்து அந்தணன் தாமரை மலர் பிரமனை நடுத்தலை அறிந்தும் கொண்டு இறந்தே திரிபுரத்து எரிபுக நகைத்தருள் சிவன் பங்கு அங்கு இருந்தால் அருளும் மாமுருகா செருவிடத்து அலகைகள் தெனந்தா என இடக்கைகள் மணி கணப்பறை டிங்குன் டிகுண்டா டிகுகு டிக்குகு டிகுன் டிங்குன் டிகுண்டி என ராவண நீள் மலையென திகழ் முடிகள் 10 2 5 9 1 ஏய் பனை புயத்தையும் ஒரு வகைப்பட வெகுண்டு அம்பு ஒன்று எரிந்தோர் மதலை மைத்துன அசுரரை குடல் திறந்து அங்கம் பிளந்தே மயிலின் மேல் வருவாய் வயல்களில் கயலினம் மிகுத்து எழு வரம்பின் கண் புரண்டே பெரு கயல் கொடு சொரியும் நித்தில நிறைந்து எங்கும் சிறந்தே வரிசை பெற்று உயர் தமனியப்பதியிடம் கொண்டு இன்புறும் சீர் இளைய நாயகனே கடிமலர் பதம் அணுகுதற்கு அறிவிலன் பொங்கும் பெரும் பாதகனை ஆளுவையோ அசுரரை குடல் திறந்து அங்கம் பிளந்தே மயிலின் மேல் வருவாய் வரிசை பெற்று உயர் தமனியப்பதியிடம் கொண்டு இன்புறும் சீர் இளைய நாயகனே. இத்திருப்புகழில் முதல் 4 அடிகளும் விலைமகளிர் செய்யும் தோதகச் செயல்களை பற்றி கூறியிருக்கிறார் குருநாதர். அதை தவிர்த்து பிற அடிகளுக்கு விளக்கம் காணலாம். காண்டீபம் என்ற வில்லை கொண்டு தன்னை நன்றாக அடிக்கும்படியான மனத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்தும் தாமரை மலரில் வசிக்கும் அந்தணனாகிய பிரம்மதேவனுடைய நடுத்தலையை கொய்தும் அந்த பிரம்ம கபாலத்தில் பலிப்பிச்சை ஏற்றும் முப்புறத்தை கிழித்து எரிந்தும் அருள் புரிந்த சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இருப்பவளாகிய உமாதேவியின் குழந்தையாகிய அழகிய முருகப் பெருமானே திருபுரத்து எரிபுக நகைத்தருள் சிவன் பங்கு அங்கு இருந்தால் அருளும் மாமுருகா போர்க்களத்தில் தெந்தனந்தா என்று கூறி பேய்கள் குதித்து ஆடவும் இடக்கைகள் என்ற வாத்தியங்களும் மணிகளும் பல வகையான பறைகளும் டிகுண்டிங்குண்டி குண்டா டிகுகு டிக்குகு டிகுகு டிக்குகு டிகுண்டிங்குண்டி குண்டா குண்டி என்று ஒலிக்க ராவணனுடைய நீண்ட மலை போன்ற 10 தலைகளையும் 20 பெரிய தோள்களையும் அழியும்படி கோபித்து ஒரு பாணத்தை எரிந்தவராகிய திருமாலின் மைந்தராகிய மன்மதனுக்கு மைத்துனரே அரக்கர்களை குடலை திறந்து உடம்பை பிளந்து மயில் மீது வந்தவரே அசுரரை குடல் திறந்து அங்கம் பிளந்தே மயிலின் மேல் வருவாய்
கழனிகளில் மீன் கூட்டம் மிகுந்து எழுந்து வரப்புகளில் புரண்டு பெருகும் பக்கங்களில் சங்குகள் சொரிகின்ற முத்துக்கள் நிறைந்து எங்கும் விளங்கி மேம்பாடு பெற்ற மாடம்பாக்கம் என்னும் தலத்தில் இன்புறுகின்ற மேலான இளம் பூரணரே, தேவரீரை நன்கு மனம் பொருந்த நினைத்தும் தரிசித்தும் மனம் களித்தும் நறுமணமுள்ள மலர்கள் பொருந்திய உமது திருவடியை அணுகிச் சேர்வதற்கு உரிய அறிவு இல்லாதவனான கடி மலர் பதம் அணுதற்கு அறிவிலன் மிகுந்து எழுகின்ற பெரிய பாவியாகிய என்னை ஆட்கொள்ள மாட்டீரோ? கடிமலர் பதம் அணுகுதற்கு அறிவிலன் பொங்கும் பெரும் பாதகனை ஆளுவையோ? மாடையம்பதி மேவிய முருகா, அடியேனை ஆட்கொண்டருள மயில் மீது வரவேண்டும் என்று வேண்டியவாறு. மாடம்பாக்கத்திற்கு தமனியம்பதி என்று மற்றொரு பெயர் உண்டு. பொன்னூர் என இப்பொழுது இத்தலம் வழங்கப்படுகிறது என்று வாரியார் சுவாமிகள் கூறியிருக்கிறார். திருப்புகழ் ஆராய்ச்சி திலகம் வலையப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் விலை அறுக்கவும் என்று தொடங்கும் இத்திருப்புகழ் தமனியப்பதியை குறிக்கிறது. தமனியம் என்றால் பொன், தமனியப்பதி என்பது வந்தவாசி அருகில் உள்ள தலமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.